ஆயிரம் வார்த்தைகளை விட கொடுமையானது என்ன தெரியுமா? அமைதியாக இருப்பது. ஒரே வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் வருஷக்கணக்காக வாழ்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அதே மாதிரி தண்டனை வேறையே இல்லை. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட, பெரியவங்க கூட, யாராக இருந்தாலும் ஏதாவது மன வருத்தம் இருந்தால் பேசி தீர்த்துக்கோங்க. அது அப்போ பேசுங்க, அதோடு முடிச்சிடுங்க. பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இனி ஒரு நாள் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமானே தெரியாது. இந்த நொடி மட்டும்தான் நிஜம். அடுத்த நொடி இருக்குமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. இருந்தாலும் எப்படி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. அதனால் ஒவ்வொரு நொடியும் மிஸ் பண்ணாதீங்க. பெரியவங்க கூட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. சட்டியும் பானையும்னா தட்டியும் முட்டியும்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ வீட்டில் பரிமாறுற பாத்திரங்க ஒன்றுக்கு ஒன்று தட்டிக்கும், அதுக்காக அது கோவிச்சுக்காது. அந்த மாதிரி குற்றம் குறைகள் இருந்தால், ஒரு தப்பு தவறுகள் இருந்தால் பேசுங்க, பேசி தீர்த்துக்கோங்க. பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. ஒருவேளை நாளைக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம்.